பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் பண்ணலாமா? வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுமே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டுங்க. இப்போது ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே வதங்கிடுங்க. இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கணும். இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகட்டும். இது கூட நான் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம சேர்க்கும்போது கிரேவியோட கலர் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்க்கும்போது தக்காளியோட புளிப்பை நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போது பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பன்னீரை ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, டக்குன்னு குக் ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு மூடி போட்டு சும்மா 2-3 நிமிஷம் மட்டும் கிரேவி கோட்டாகிற அளவுக்கு மட்டும் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. இதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது கிரேவி அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. இது சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.